இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கத்தார், ஓமன் நாடுகளின் பேச்சுவார்த்தை அழைப்பை ஈரான் நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே தொடர்ந்து மூன்றாவது நாளாக வான்வழி தாக்குதல் மாறி மாறி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தற்போதைக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரான் இஸ்ரேல் இடையே இந்த போர் பதற்றம் என்பது மூன்றாவது நாளாக நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது இரு நாடுகளுக்கிடையே இந்த பேச்சுவார்த்தையை மற்ற நாடுகள் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகும் போது ஈரான் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலை தாக்குதலுக்கு உள்ளாகும் போது போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் தயாராக இல்லை என கத்தார் மற்றும் ஓமான் நாடுகளிடம் தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளும் தொடர்ந்து மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருவதன் காரணமாக தகவல் தொடர்புகள் குறித்து இந்த இரு நாடுகளிடையே இந்த போர் நிறுத்தத்தை ஈடுபடுவதற்காக ஓமன் மற்றும் கத்தார் நாடுகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டது. அப்போது ஈரான் திட்டவட்டமாக அதனை தற்பொழுது இந்த போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை தற்போது நடத்தாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலியே முன்கூட்டிய தாக்குதலுக்கு ஈரான் தனது பதிலை முடித்த பின்னரே பேச்சுவார்த்தையை தொடர்வோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே ரஷ்யாவும் இரு நாடுகளிடையே மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருப்பதாக ஏற்கனவே ரஷ்யாவும் தெரிவித்திருந்தது. அதே போல அந்த ஒரு கருத்தை ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் ஓமன் மற்றும் கத்தார் நாடுகளுக்கு ஈரான் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர்ந்து மூன்றாவது நாளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளிடையே தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு நாடுகளையும் சேர்ந்து உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில்தான் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தற்பொழுது தயாராக இல்லை என்ற தகவலை தெரிவித்திருக்கிறது.